அதெல்லாம் தேவையில்லை. ரெண்டு வாட்டில் போச்சு தாமரை போய் மாறி போச்சு டெக்னாலஜியில். நீங்களெல்லாம் இப்போ வாழ்க்கையில் போய் பொருள் பண்டம் தேவையில்லை. வாழ்க்கையில் பார்த்ததை காணும். பள்ளி மயிலில் வந்து தங்க மகன் பாரான் பள்ளி தெய்வானோட அன்றைக்கு பாரான். வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் நல்லூரில் வந்து இன்றைய தினம் வந்து 6:15 அளவில் வந்து கோபுர கலச அபிஷேகம் வந்து மிகவும் சிறப்பாக பிரமாண்ட ஏராளமான பக்தர்கள் வந்து நடைபெற்று அந்த காணொலி தான் இப்போ வந்து இந்த காட்சியில் இந்த காணொலி இடம்பெற போகிறது. இன்னமாய் நடைபெற்றது மற்ற இங்கே சுவாமியிலேருந்து வந்து ஒரு பூ கொண்டு போகிற அற்புதமான நிகழ்வு எல்லாம் வந்து இந்த நல்லூர் ஆலயத்தில் நடைபெற்றது. அது முக்கியமாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாளைய தினம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாகிறது. எல்லாமே வந்து முழுமையாக பார்ப்போம். இப்போ என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்கோலே வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். அபிஷேகம் வந்து முழுமையாக பார்ப்போம். சொல்றது உங்களுக்கு சொல்லுங்க. அவன் வெள்ளி மயிலில் வந்து தங்க மகன் பாரான் வள்ளி தெய்வானோட அன்றைக்கு பாரான். அன்றைக்கு வந்து தண்டு ராச கோபுரத்தில் அன்றைக்கு கலச அபிஷேகத்தை வடிவா முன்னால் நின்று நடத்தி வச்சான். இப்பெல்லாம் நீங்களே நின்று அவங்க கூட இந்த மேலே சுத்தமாக அதெல்லாம் தேவையில்லை. பாருங்க தண்டை வாட்டில் போச்சு தாமரை பூ என்ன மாதிரி போச்சு டெக்னாலஜியில். நீங்களெல்லாம் இப்போ இந்த அதுக்கு சொல்கிறது அதுக்கு மேலே சுத்த விடுவீங்களா என்னது ட்ரோன் தேவையில்லை. பாருங்க ட்ரோனில் போடுதாண்டு இல்லை தண்டை வாட்டில் பூ போச்சு நேரம் போச்சு அப்படி அவன் அந்த மாதிரி அவனுக்கு தண்டை இதாக காண்றான். அருண்டைக்கு நம்ம வாழ்க்கையில போய் பொருள் பண்டம் தேவையில்லை. வாழ்க்கையில இது பார்த்ததை காணும். சரிதான். இந்த முருகனுக்கு நேர்த்திக்கடன் பற்றி தான் நான் பிறந்தேன். நேர்த்திக்கடன் பற்றி தான் பிறந்தேன். இன்றைக்கு அந்த பிறந்த பாய்க்கத்தின் பெரும் போர் இன்றைக்கு பார்த்தாச்சு. இன்றைக்கு இப்படி எவ்வளோ 5 மணிக்கு வந்தான் பஸ்ஸில், முதல் பஸ்ஸில் வந்தேன். கும்பத்தோட வீதி வெள்ளம் வந்தால் எங்கே பாண்டு பார்த்தால் அவன் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறான். வசந்த மண்டபத்தில் பஞ்சாராத்தி இன்றைக்கு அடுத்த தீபம் பார்த்தேன். இன்றைக்கு உள் வீதி ஆறுதெல்லாம் மனம் வந்து இப்படி வாழ்க்கையில் கிடைக்காது. அங்கே பிரட்டனை செய்யணும் ஒரு விருப்பம் கிடக்கு. அப்புறமே சொல்கிறாங்க ஹார்ட் அட்டாக் வந்து மடாப்பாண்டு இருதய நோயாளியாண்டு என்றாலும் அவன் போனால் போகட்டு வாங்கிற வீதியில் போக வேணும். சிவகதி அடையணுமென்ற ஒரு சிந்தனை கிடக்கு. அந்த வகையில் அங்கே பிரட்டனை செய்யணும்னு யோசிப்பாங்க திருவிழாக்குள்ள. அந்த வகையில் இன்றைக்கு ஞான வேளா உள்ளுக்குள்ள மூலஸ்தானத்தில் இருக்கிறான். வடக்கு பக்கம் பார்க்கத்தக்கதாக பழனி ஆண்டவராக மலையில இருக்கிறான். அவ்வாறான ஒரு முருக பெருமான் நேற்றைக்கு தெல்லிப்படையில துர்க்கி அம்மன்ல வாழ முருகனா காட்சி அளிக்கிறான். இங்க பழனி ஆண்டவர் சரிதானே. இன்றைக்கு கோபுரத்தினுடைய கலசபுசம் ஒரு ஆர்மசாமி இருக்கிறார். இதெல்லாம் பெரும் போறப்ப வாழ்க்கையில பொருள் பண்டம் கல்வி எல்லாம் தேவை. காணி பூமி தேவை. இந்த அருள் கிடைக்கிறது ரொம்ப இது வேற சந்தோஷம். வாழ்த்துக்கள். போறேன். கொடியேற்றம் நாளைக்கு ஏற போறார். கொடி இல்லை கொடி கம்பத்தில் நாளைக்கு கொடி கம்பத்தில் ஏற போறார். அவனுக்கு அந்த மாதிரி 5 பஞ்சதள ராச கோபுரத்தில் கலச அபிஷேகம் கண்டிருக்கான். சண்முக பெருமான் 6 முக பெருமான் இன்னைக்கு பார்த்தது பெற்றும் போறப்ப வாழ்க்கையில போன இந்த சித்திர வருஷ பிறப்பு அவன் சங்கரகாந்தி தீர்த்தத்தை வந்து நேரடியா தெரிசிச்சான். 3 தரம் எனக்கு சோதனை ஃபெயில். 3 தரம் பேர கதவை பூட்டி போட்டினான். 3ஆம் தரம் வடிவா துறந்து விட எல்லாம் வந்தான். இன்றைக்கும் வந்தால் எல்லாம் வடிவா பார்த்தாச்சு. திருப்தி. வேற என்ன வாழ்க்கையில தேவை? சந்தோஷம். நன்றி. இன்றைக்கே பார்த்தீங்க சொன்னால் அந்த ரோட் வந்து நாளை 17ஆம் தேதி இன்றைக்கு 16ஆம் தேதி நாளை தான் கொடியேற்றம். இன்றைக்கு வந்து அந்த பாதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு பாருங்க. நிகழ்வுகளுக்காக வந்து எல்லாமே வந்து தயார் இல்லையில ரோட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு பாருங்க. பாருங்க இந்த பந்தலெல்லாம் போட்டாச்சு. வந்து மேற்கு புற பந்தல்லாம் இந்த பந்தல் பாருங்கள். சைட்டுக்கெல்லாம் மண் பரவி கிடக்குது. எனக்கு சரியான வேலை முடியலை. நாளைய தினம் தானே கொடியேற்றம் ஆரம்பமாகுது. சைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன. இப்படியாக போய் பார்த்து இன்றைய தினம் இந்த கோபுரம் நிர்மாணிக்கப்பட்டு பழைய கோபுரத்தை வந்து திருத்தி கும்பாசம் நடைபெற இருக்கின்றது. பாருங்க, அதுக்குரிய பூசைகள் எல்லாம் தொடங்கி விட்டது. சுவாமி பாரதியம் பார்க்குறோம். இங்கே
வாசகம் முடிந்த முருகப்பெருமான் போகிற காட்சியை பார்க்கின்றோம். பாருங்க நல்லூர் ஆலயம். இங்க பாருங்க. பாத்தியா என்ன பார்த்தீங்க கோவிலும் பாவமும் பார்த்தீங்க ஆரம்பத்தில் பார்க்கலே அதான் என்ன தான் கூட்டியான தேர்மட்டியில இருந்து காட்டுறாரு. எல்லாரும் இந்த மேல பார்த்தவே ஒழிய அதுல இருக்கிற காட்சியை பார்க்கல. ஆர்வத்தாட்ட காட்சி பாத்திரா இங்க ஒன்றிலும் பெறாதான் ஒன்றிலாம் பெற போகுது அதிசயம் பண்ணுவாங்க. பச்சோடு போல இருக்கு. பச்சோடு போல இருக்கிறேன் ஆறுமுக சாமியை உயர்ந்திருக்கணும் வடிவாயிருந்திருக்கு. தெரியாது மேல போனா நல்லா இருக்கு. அடுத்த இதுக்கா வந்திருந்தா இங்க தெரியும்.